அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி என்ன சொல்கிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வீட்டுக்கு கிளம்புறமான்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி இல்லை வேண்டாம் கோபி, அதுவும் அந்த ராதிகை இருக்கிற வீட்டுக்கா போகிறேன்னு சொல்கிறேன். அங்கே போனால் உனக்கு நிம்மதியே இல்லாமல் ஆகிடும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாருமா சேர்ந்து உன்னை வறுத்து எடுத்துருவாங்க, அதனால் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி உள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம செலியன் ஈஸ்வரி எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது நம்ம ஜெனி என்ன பண்ணான்னா, இப்போ லைட்டாக நெஞ்சு வலி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பிபி அதிகமாக இருக்குது, அதனால தான் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம பாக்கியா வராங்க. பாக்கியா இவங்கக்கிட்ட பேசாமல் அவங்க பாட்டு உள்ளே போக பார்க்குறாங்க. ஆனால் ஈஸ்வரி பாக்கியா நில்லு, நீ பாட்டு வந்த, நீ பாட்டு கோபியை கண்ணாமுன்னான்னு சண்டை போட்டு நீ பாட்டு போயிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்க, உடனே பாக்கியா எதுவுமே தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே ஜெனி அது ஒன்றும் இல்லை, அங்கிளுக்கு லேசாக நெஞ்சு வலி வருதுன்னு சொன்னார், ஆனால் அது பிபி அதிகமானதுனால தான் ஆச்சு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி அது வேணா உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உன் ஆண்டிக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் இடத்துலேருந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? அவன் என்னோட புள்ள இல்லையா? அவனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என் மனசு பதறி தானே போக செய்யும், அதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற பாக்கியா. நீ சொல்லு, ஏன் செலியன் தப்பு பண்ணலையா இல்லை எழில் தப்பு பண்ணலையா? அவங்களாம் தப்பு பண்ணப்போ நீ மன்னிச்சு ஏற்றுக்கிட்டல, அப்புறம் ஏன் என் பிள்ளைய நான் ஏற்றுக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? எனக்கு ஒரு கட்டத்தில் அவன் மேலே கோவம் இருந்துச்சு, அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த கோவமெல்லாம் மறந்து போச்சு பாக்கியா. நீ எனக்காக தயவு செஞ்சு கோபி இங்கே இருக்கட்டும், இன்னொரு தடவை இங்கே போன்னு சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கை கூப்பிலாம் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் பாக்கியா சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு என்ன செய்யுதுன்னு தெரியாமல், பாக்கியா நான் உன் காலில் விழுந்து கேட்குறேன், என் பிள்ளை இதை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே பாக்கியா ஆஃப் ஆயிடுறாங்க. ஏன்னா அத்தை அவங்க இடத்துலேருந்து மட்டும் யோசிக்கிறாங்க, எனக்கு வலிக்கும் அப்படிங்கிறத கூட இவங்க யாருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அப்படியே குமரலோட நின்றுட்டுருக்காங்க. சரி இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா ஒரு நிமிஷம் நில்லு, நான் இதுவரை உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, எனக்காக இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணு, ஏன்னா இதுக்கப்புறமும் நான் வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டோட சொல்கிறாங்க. என்ன கேட்க போகிறாங்க நம்ம பாக்கியா கிட்டேன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.